ஆக பிரியமான பிள்ளைகளை, இந்த அருமையான வேளையில் கடவுளை நம்ம எங்கே வேணால் பார்க்கலாம். கடவுள் எங்கேயுமே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல, இல்லையா? கிறிஸ்மஸ் அப்படின்னா என்ன? யாராவது ஒரு ஆள் பதில் சொல்லுங்க பாப்பா. கிறிஸ்மஸ்னா என்ன? கிறிஸ்மஸ்னா என்ன? கிறிஸ்மஸ்னா என்னன்னு பதில் தெரியல. ஏசு, அது எனக்கு தெரியும். அதை விட மேலான ஒரு விஷயம் கிறிஸ்மஸ். கடவுள் மனிதனானார். பிஷப் செக்ரட்டரி சொல்லிட்டாரு. பிரதர் தானே சொன்னார். பத்தியா கேட்கணும். வார்த்தையின் மனு உருவானார். பாதி சொல்லிட்ட, இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கு. என்னது அது? என்ன கொய்யாப்பழம் மாதிரி கையை காமிச்சுனுக்குற? டீச்சரா? மறைக்கல்வி டீச்சரா? அப்போ ஆக்ஷன் நிறைய இருக்கும், வேர்ட்ஸ் கம்மியாக இருக்கும். சொல்லுங்க பார்ப்போம். வாட் இஸ் கிறிஸ்மஸ்? நீங்கள் ஏன் சேரில் உட்காந்துக்கிறீங்க? பெரிய லாடு லவுக்குதாசா? சரி, தர ஈரமாக இருக்கு, பரவாயில்ல உட்காரு, ஒன்றும் பிரச்சனை. சும்மா சொன்னேன் நான், வேற ஒன்றும் இல்லை. எல்லோரும் தான் உட்காந்துக்கிறாங்க மரியாதை இல்லாமல். ஒரு சாமியார் நின்றுக்கிறேன், நீங்கள்லாம் மரியாதை இல்லாமல் உட்காந்துக்கிறீங்க. இதெல்லாம் எங்கே போய் சொல்ல? எனக்கு உடல்நிலை சரியில்லை. என்ன முன்ன பார்த்த எம்ஐ ராஜ் ஃபாதர் நான் கிடையாது. ஏதோ கொஞ்சம் குரல் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி 85 கிலோ இருந்த சாமியார் 65 கிலோ. ஒரு சாமியார் கேட்டார், நல்லா குண்டாக இருந்தார், வயிறு பெருசாக, என்ன மாதிரியே அந்த காலத்தில். எம்ஐ எப்படி உடம்பை குறைச்ச? சும்மாரியா நீ வேற வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்டு எப்படி உடம்பை குறைச்ச? அட வாயா ஐசியூக்கு, ஒரு வாரம் படுத்துக்கையா, அப்புறம் பாரு அவன் வெயிட்டு கம்மியாகுது. நீ என்ன ஜிம்மு பண்ணாலும் குறையாது. அப்படியே ஐசியூவில் உருவி எடுத்துருவான். அதுக்கப்புறம் அப்படியே சப்பையாக வரலாம். ஆக நானும் இவ்வளோ பெரிய வயிறு, இவ்வளோ பெரிய ஆர்ம்ஸ் வச்சு இப்படி இருந்த ஆள் தான். என்ன இப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு கிண்டலாக இருக்கும், பரவாயில்ல. நம்ம எப்போவுமே கோயிலுக்கு வர்றது எதையாவது கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. என்ன கேட்பீங்க? என் புருஷனுக்கு கல்யாணம், என் பொண்டாட்டிக்கு கல்யாணம், என் பசங்களுக்கு கல்யாணம், அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும், அப்படி தானே ஜெபம் பண்ணுவீங்க. ஜெபம் என்பது நன்றி சொல்கிறது தான். நன்றி. ஒரு நாளில் நீ செய்த நன்மைகளை சொல்ல நினைத்தாள், வாழ்நாளே போதாதையா, சொல்லியும் தீராதையா. 24 வருஷத்தை நீ பாப்பன்னு கனவு கண்டியா? எவ்வளோ பெரிய ஆளெல்லாம் செத்து போயிட்டான் இந்த வருஷத்தை பார்க்காமே. இதை உயிர் கொடுத்துருக்காரு. இதை விட என்ன அருள் உங்களுக்கு தேவை? இதை விட என்ன பெரிய ஆசீர்வாதம் தேவை? உயிரை கொடுத்தா போதும், நான் பார்த்துக்குவேன் என் வாழ்க்கையை அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உயிரையும் வாங்கிக்கிட்டு அவர் உயிரையும் வாங்கக்கூடாது. புரியுதா? எப்போ பார்த்தாலும் கையை நீட்டி எனக்கு அதை கொடு, இதை கொடு, இப்படி கொடு, இப்படி கொடு, இப்படி கொடு, கொடு 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 கொடுன்னு சரியான கோயம்பேடு மார்க்கெட்டாக கோயிலை மாற்றக்கூடாது. அதான் ஆண்டவர் சொன்னார், என் தந்தையின் இல்லத்தை வாணிப தலமாக மாற்றாதீர்கள். இங்கே வந்து தான் நம்ம பேசுவோம். நான் மொட்டை அடிச்சுக்கிட்டா, நான் கையை வெட்டிக்கிட்டா, நீ இந்த ஆசீர்வாதத்தை தந்தா நான் அதை செய்வேன், இதை செய்வேன். பிஸ்னஸ் பேசுகிற இடம் இது கிடையாது. நீ ஆண்டவரோடு உட்காந்து சந்தோஷமாக ரிலாக்ஸ் பண்ணுற இடம் தான் சர்ச். புரியுதா? ரிலாக்ஸ். ஆண்டவர் அதான் சொல்ல, எப்பொழுதும் எங்கே உன் மூஞ்சில் சந்தோஷமே காணுமே. சில பேர்லாம் காலங்காத்தாலே பிடிக்காத மாதிரியே உட்காந்து பார்க்குறேன். நைட்டு தூங்கினானா இல்லையா, இல்லை நைட்டு போட்டது அப்படியே இருக்குதா, என்னன்னே தெரியல. ஒரு கிளுகிளுப்பு இருக்கணும் ஐயா. நேற்றையும் ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு சின்ன மைனர் ஆப்ரேஷன் வயிறில் பண்ணிக்கிட்டு வந்தேன். தொண்டையில் எண்டோஸ்கோப்பி 2 தடவை விட்டான்.
இவ்வளோ பெரிய பைப்பு 2 தடவை. அப்பவும் நாங்கள் நின்று பேசுகிறோம்ல சந்தோஷமா. உனக்கு என்ன குழப்பம்? காலையில் இதை எந்திரிச்சு இட்லி சாம்பார் தின்னுட்டல்ல. நான் வெறும் கூழ் மட்டும் 1 கிளாஸ் குடிச்சிட்டு வந்தேன். எம்மாத்தி பண்ணிட்டு கோயிலில் வந்த உடனே நடிக்கிறது என்னத்துக்கு? எல்லாம் அந்த ஒருத்தன் ஒரு ஆள் செத்துக்கிறாரு, அவர் கல்லறையில் வந்து நடிக்கிறானுங்க பாரு. இப்போ எல்லாம் ஒரே நடிப்பு. நம்மளாக இருக்கணும் மக்களே. வீட்டில் நடி, பஞ்சாயத்துக்கிட்ட நடிக்கணும். என்னம்மா ஒரு அம்மா கேட்டுச்சான், நீ என்ன டெய்லி குடிச்சிட்டே வர? ஏய், குடிச்சிட்டு வந்து பார்த்தா தான் நீ அழகாகவே இருக்க. அப்படி குடும்பமெல்லாம் இருக்குது. ஆக பிரியமான பிள்ளைகளை, ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம நடிக்கவே தேவையில்லை. அவருக்கு நல்லா தெரியும் நம்ம யாரு. நம்ம இருக்கிற மாதிரியே இருக்கலாம். வீட்டில் கூட பசங்கள்லாம் நடிக்கும். அம்மாவை அன்பு செய்கிற மாதிரி அப்பாவை அன்பு டுபாக்கூர். இந்த உலகத்தில் உனக்கு உண்மையான அன்பு கிடைக்காது. ஆக பிரியமான பிள்ளைகளை, கிறிஸ்மஸ் அப்படின்னாலே கடவுள் நம்மோடு. உன் கூட இந்த கொரோனா டைமில் 2 வருஷம் பொய் சொல்லாமல் கை தூக்கணும். பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னீங்கன்னா நீங்கள் வீட்டு போய் சேர்றதுக்குள்ளே மழை தண்ணி உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும் சொல்லிட்டு. பொய் சொன்னீங்கன்னா, பொய் சொல்லாமல் 2 வருஷம் எங்கள் வீட்டுக்கார் வீட்டுக்கு போகாமல், வேலைக்கு போகாமல் என் பக்கத்துலேயே உட்காண்டிருந்தார். அவரை பார்த்துக்கிட்டே அந்த 2 வருஷம் சந்தோஷமாக போச்சு. அப்படின்றவங்க யாராவது கணவனோ மனைவியோ வெக்கங்கட்டத்தனமாக கை தூக்குனீங்கன்னா, இல்லை கை தூக்கு தானே சொன்னேன், இதை வேற சொல்லிவிட்டு எப்படியா கை தூக்குறதுன்றீங்களா? பார்க்க முடியுமா? 2 வருஷம் அந்த மூஞ்சியை முன்னாடி உட்கார வச்சு பிள்ளைங்களாலே பார்க்க முடியலையா? உங்களுக்கு அந்த டைமில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தானே இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. சொல்கிறான் பாரு. நீங்கள் என்னமோ நினச்சிருக்கிறீங்க அப்பா அம்மா கூட இருக்கிறதுல தான் அந்த பசங்களுக்கு சந்தோஷம். கிடையவே கிடையாது. ஸ்கூலுக்கு உங்கள் வீட்டுக்காருக்கு உன் பக்கத்தில் இருக்கிறத விட வேலைக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியாது. ஆனால் அங்கே தான் சந்தோஷம் அவருக்கு. வீட்டுக்கு வர்றதுனாலே அவ தான் சுந்தரியை விட்டு எந்திரிக்கவே மாட்டேன்றாள. எப்படி சுந்தரின்றதுன்னு சீரியலா? ஆத்தாடி, நான் சுந்தரின்னா அழகுன்னு சொல்லிட்டு கிடக்கிறேன். அதில் ஒரு கருப்பு ஜீவனை கலெக்டர் ஆக்கி காமிக்கிறாங்க. அதை இதெல்லாம் உட்காந்து பார்க்க. மூஞ்சிக்கும் கலெக்டருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏடா இது? சீரியலில் ஒரு பொண்டாட்டி 4 புருஷன் 2 பொண்டாட்டின்னு காமிக்கிறான். அதை வெக்கங்கட்டத்தனமாக நம்ம பார்க்குறோமே. நம்மெல்லாம் யார்? அவங்கள விட மோசம் நீங்கள் தான். அதை பார்க்குறீங்க பாரு. 2 பொண்டாட்டி. அதில் நடிக்கிறவனு கூட வெக்கம் கிடையாது. அதை பார்க்குறான் பாரு. ஒருத்தன் பணம் கட்டி பார்க்குறான் பாரு. அவனை நினச்சாதான். ஆக பிரியமான பிள்ளைகளே, ஏன்னா இன்னைக்கு உன் கூட டிவி இருக்கு, கணவன் இருக்கார், மனைவி இருக்கார், பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு உனக்கு இயேசுநாதர்? எல்லாரும் இருக்கிறாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இயேசுநாதர்? அப்புறம் எதுக்கு கடவுள்? அது தெரியாம. எனக்கு கடவுள் தேவை. ஏன்னா எனக்கு இன்னும் யாரும் கிடையாது. சத்தியமா பொண்டாட்டி இல்லை, சத்தியமா இல்லை. உங்களுக்கு எதுக்கு கடவுள்? எதுக்கு உங்களுக்கு கடவுள்? ஏன்? உனக்கு மனைவி இருக்க ஆறுதல் சொல்ல, கணவர் இருக்கார் உனக்கு சம்பாதிச்சு கொடுக்க, சோறு போட, பிள்ளைகள் இருக்காங்க உன் உயிரை வாங்க, சொந்தக்காரி இருக்கா உன் பேரை கெடுக்க. ஓ, அதையும் நானே சொல்லிட்டேனா? எதுக்கு கடவுள் வேண்டும்? ஏன் கடவுள் வேண்டும்? இயேசுநாதர் மனுஷனா பிறந்து நம்மோடு இருக்கணும்னு விரும்பி ஒருத்த பிரச்சனையை கையில் எடுக்கிறாருன்னா அது இயேசுநாதர் தான். உன் கூடயே இருக்கணும். அதான் காட் இஸ் வித் அஸ். கடவுள் நம்மோடு. இது வேற ரிலிஜன் எல்லாம் கிடையாது. கடவுள் வேற எங்கிருந்தாவது இருப்பாரு, அங்கிருந்து வேடிக்கை பார்ப்பார். This God is always with you.
இவர் கடவுளை உங்கூடியே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால தான் நம்ம எல்லாம் பாடுறோம், என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கை என்ன பண்ணுது? தக்கா தக்கதும் தக்கு தக்கதும் தக்கு தக்கதும் தக்கு தக்கதும் தரதக்கதும் 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 தக்கு தக்கதும் 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 தக்கு தக்கும். கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இதே பாட்டை உங்க வீட்டில் போயிட்டு, உங்க வீட்டுக்கார பேர் என்னவனா இருக்கலாம், விஜயகுமார்னு வச்சுங்க. ஹே விஜி, என் கூடவே இரும் ஓ விஜி, எட்டி எட்டி விட்டணும். உன் கூடியே இருந்தாங்க அப்ப நான் சம்பாரிச்சு போடுவான் எல்லாம் கேட்போம். ஆக பிள்ளைங்கெல்லாம் ரெடி ஸ்கூலுக்கு போகாம எங்க அம்மா கூடயே இருக்கிறதுக்கு. அதனால இருளான வாழ்க்கையில வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையில ஜீவன் ஆனிரே. இருளான வாழ்க்கையில வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையில ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயும் மானிரேன், காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. ஆக கடவுள் நம்மோடு, அதான் கிறிஸ்துமஸ். எல்லாரும் ஒன்று, அதான் அரசியலை காப்பாற்ற அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், மதங்களை காப்பாற்ற மதவாதிகள் இருக்கிறார்கள், சட்டங்களை காப்பாற்ற வக்கீல்கள் இருக்கிறார்கள். இந்த மக்களை காப்பாற்ற ஒரே ஒருவர் தான், அவர்தான் நம் ஆண்டவர் இயேசு. கைத்தட்டிக்க பார்ப்போம். அதை காப்பாற்றுறதுக்கு அவன் இருக்கிறான், உன்னை காப்பாற்ற எவனும் கிடையாது. பங்கு சாமியார் நானே காப்பாற்ற மாட்டேன், நீனா என்ன நீ தான் காப்பாற்றணும் உண்டியல்ல காசு போட்டு. அதை வேற ஒழுங்கா போடுங்கடானாக்கா அதுக்கு வேற பாட்டு பாடுறான். பொண்ணும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. எல்லாம் நகைலாம் போட்டுன்னு தான் இருப்பீங்க, கிறிஸ்துமஸுக்கு நிறைய நகை போட்டு இருப்பீங்க, அதுவும் நாகர்கோவில் காய்ச்சிங்க. அப்படியே பட்டப்பட்டியா 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 போடுவாருவா. நாகர்கோவில், திருநெல்வேலி, கேரளா எல்லாம் போடும். இப்போ அதை பார்த்து காப்பி அடித்து இந்த மெட்ராஸுக்காரன் உருட்டை செயின் போட ஆரம்பிச்சிட்டான். இந்த உருட்டை செயின் தாலி இந்த உருட்டை செயின் இல்லையா, ஒரு காலத்தில் கட்டினாங்க, அதில் 3 முடிச்சு 3க்கும் நல்ல அர்த்தம் இருக்கும். இப்போ யூ ஆர் அண்டர் அரெஸ்ட், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அப்படின்னா என்ன, கையில் போடுற காப்பை கழுத்தில் போட்டான், முடிஞ்சு போச்சு. ஆனால் அது உண்மை கிடையாது. போடு போடு, இப்போ மட்டும்தாண்டி தலை குனிவேன், தாலி கட்டுறதுக்கு மட்டும்தான் தலையை குனிவேன், அப்புறம் பாரு யார் குனிறான்னு. இப்போ நிறைய ஆம்பளைங்க லைஃப் பாவமாக இருக்கு. ஆக நிறைய பேர் போலியான சில காரியங்களை இன்னைக்கு நிறைய பேருக்கு புருஷன் யாருன்னா செல்ஃபோன் புருஷன், பாய் ஃப்ரெண்ட் யாருன்னா செல்ஃபோன். வாலிப பிள்ளைங்கள்லாம் குடும்பம் நடத்துறது 17 வயசுலேயே அதுக்கு செல்ஃபோனோடு கல்யாணம் ஆகிடுது, 10 வயசுலேயே அதுக்கு கல்யாணம் ஆகிடுது. ஏன்னா அந்த செல்ஃபோனுக்கு தான்
அதுக்கு முத்தம் குத்துனுக்கிறானுங்க. ஆக எல்லாரும் ஆண்களுக்கு செல்போன் தான் மனைவி, பெண்களுக்கு செல்போன் தான் கணவர், பிள்ளைகளுக்கு செல்போன் தான் தோழன், காதல், காதலி. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வரப்போகுது. இனிமேல் யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டான், செல்போனுக்கு கல்யாணம் பண்ணட்டும். போதும், அது போதும். அதில் குடும்பம் நடத்துறதுக்கு எத்தனை பேர்? அம்மா இல்லைன்னா தேடுறான் நான் பக்கத்தில், இல்லை இந்த செல்போன் இல்லைன்னா அவன் பைத்தியம் ஆயிடுவான். ஒரு எல்லாம் வீட்டில் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம் டிவி. டக்குன்னு செல்போன் அடிக்கிற சத்தம் கேட்டவுடனே, ஒரு காலத்தில் ஃபோன் பெல் அடித்தா வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் உள்ளே வருவாங்க. ட்ரிங் ட்ரிங்னு அடிக்குதுன்னு வச்சுக்க, எல்லாரும் உள்ளே வருவாங்க. நீ எடுக்கலாமா, நான் எடுக்கலாமா, அக்கா அக்கா நான் பேசுகிறேன், தங்கச்சி நீ பேசுகிறேன் அப்படின்னு குடும்பமே ஒரு செல்ஃபோனால், ஒரு ஃபோனால் ஒன்று சேர்ந்தது. இன்னைக்கு ஒரு செல்ஃபோன் அடித்தா எல்லாரும் அலறிக்கிட்டு அவன் செல்ஃபோன் எடுக்கிறான். ஒரே டியூன் வச்சுக்கிறான். சில பேருக்கு டோன் எல்லாரும் எடுத்து காதில் வச்சுக்கிறாங்க. அப்படித்தான் காதில் வச்சுக்கிட்டு ஒருத்தர் போகிறாரு, லோ 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 லோ. நீ ஆப்பிள் வச்சுருந்தாலும் சரி, சாம்சங் வச்சுருந்தாலும் சரி, எதுவும் நம்ம இந்தியாவில் டவர் வேலை செய்யாது. நீ என்ன ஃபோனு வேணா வச்சுக்க, ஆப்பிள் ஃபோனு வச்சுருந்தேன்னா ஆதாமியாவால் கதி தான் உனக்கு. அதனால் சாம்சங் வச்சுக்கிறோம், சந்தோஷப்படாத, அதுதான் இன்னும் மோசம். சாம்சங்கு எல்லாம் ஒரு மாதிரி தான் கொடுத்துருக்குறான் கையில். நம்மளை சாகடிக்கிற பொருள் நம்ம கையில் இருக்குது, செல்ஃபோன். நம்ம அமைதியை, நம்ம நிம்மதியை, நம் வாழ்க்கையை தொலைக்கிறது தான் செல்ஃபோன். இன்னைக்கு நிறைய பேருக்கு டிவோர்ஸ் செல்ஃபோன், நிறைய பேருக்கு டிவோர்ஸ் லேப்டாப். மனுஷெல்லாம் பிரிக்கிறது இல்லை. ஆண்டவர் சும்மா சொல்லிட்டார், கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருப்பானாக. நத்திங் டூயிங். எந்த மனுஷனும் பிரிக்க தேவையில்லை, ஒரே ஒரு ஃபோன் கால் போதும். உங்கள் அம்மாவுக்கு அடிச்சிரு, கல்யாணம் ஆன அடுத்த நாள் உங்கள் அம்மாவுக்கு அடி. அம்மா ஒழுங்கு என்னை பார்த்துக்கவே மாட்டேன்றப்பா, வெயிடி போனேன், கிளம்பிடி வீட்டுக்கு, வாடி வேலைக்கு போடி, சம்பாரிச்சு குறி, நான் அப்படியே உட்காந்து தெம்மாங்க மாதிரி தின்றேன், நீயும் புருஷனும் தனித்தனியாக இருங்கடி. எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? எதுக்கு இப்படி பசங்களை ஃபோனில் தொலைக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? எதுக்கு டெய்லி உன் பொண்ணுக்கிட்ட ஃபோனில் பேசணும்? இருக்கட்டும், அது சந்தோஷமா. அடித்தாலும் பிடிச்சாலும் வாழட்டோமே, என்ன வாழடு. நாங்கள்லாம் இல்லை, அங்கேயே கட்டி போட்டால் ஓட்டோம். கஷ்டம் இல்லை, நஷ்டம் இல்லை, வேதனை இல்லை, வருத்தம் இல்லை, அவமானம் இல்லை, அசிங்கம் இல்லை. அதெல்லாம் போட்டுக்கிட்டு தானே வெள்ளையா, என்ன மனசில் கஷ்டம் இருந்தாலும் வெள்ளை அங்கேயே போட்டு நிற்கிறேன்னு தெரியல. வாழ்க்கையை வாழணும் மக்களை. கடவுள் உங்கள் கூட இல்லை, அதனால தான் நாம் கண்ணீர் வடிக்கிறோம். அதெல்லாம் பார்க்குறேன், கண்ணீர் வியாதியின் நேரத்திலே வைத்தியரானிரே, சோதனை நேரத்திலே நண்பனானிரே, என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. அந்த செல்போனை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஜெபம் பண்ண மாட்டேன்ற பொய்யா பாடிக்கிட்டு கிடக்கிறோம். பிரியமான பிள்ளைகளை, கிறிஸ்மஸை கொண்டாடிட்டீங்க. கிறிஸ்மஸ்ன்றது கடவுள் நம்ம கூட இருக்காரு அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுற ஒரு அற்புதமான அனுபவமே கிறிஸ்மஸ். என் கூட ஒரு ஆள் இருக்கார். ஐ எம் நாட் சிங்கிள். என் கூட ஒரு ஆள் இருக்கார், எப்பவுமே இருக்கார். தட்ஸ் காட். அதனால தான் அவர் மனுஷனாக வரணும், இல்லைன்னா மிருகமாக வந்திருக்கலாமே. இந்த புதிய ஆண்டில் கடவுள் நான் உன் கூட இருக்கிறேன்டா. Come on, let us start a new life. Start a new year. புது வருஷம் பிறக்கட்டா, கவலைப்படாத, நான் இருக்கிறேன்ல கூட, நான் இருக்கிறேன்ல உன் கூட. 121 திருப்பாடல் எடுங்க. திருப்பாடல் 121. திருப்பாடல் 121 வந்து புதிய ஏற்பாட்டில் மத்தேயுக்கு அப்புறம் வரும். ஓ, பழைய ஏற்பாடா? சரி, இப்போ மாற்றிருப்பாங்க. உங்கள் சாமியார் இரு வாசிக்கவே சொல்ல, நான் சொல்லாதெல்லாம் நீ ஏன் செய்கிற? அவசரத்தில் 8 மாதத்தில் 9 மாதத்தில் பிறக்கக்கூடாது, 10வது மாதம்தான் பிறக்கணும். அவசரம், கொஞ்சம் மெதுவாக இரு. எனக்கும் தெரியும் நீ என்ன வாசிக்க போகிறேன்னு. யார் வாசிக்கிறீங்களோ அவங்க மாட்டினீங்க என்ன, அது ஒன்று சத்தியம்.
அதனால கடவுள் ஏன் கூட இருக்காரு அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த ஆண்டினுடைய ஆசீர்வாதம், வாக்கு தத்தம். கைத்தட்டிக்க. என் கூட இருக்கா என் ஒரு ஆள் 24 hours 24 மணி நேரம் என் கூட இருக்கா. நீங்க நற்கரணையில் இருக்கிற இயேசுவை நம்புறீங்க, வார்த்தைகளில் இருக்கிற இயேசுவை நம்புகிறீர்கள், ஆலயங்களில் இருக்கிற இயேசுவை நம்புகிறீர்கள். உங்களுக்குள் இருக்கிற இயேசுவை எப்பொழுதாவது நம்புகிறாயா? உனக்குள் இருக்கிற வாசி. யார் ஒரு ஆள் வாசிக்கணும்? இப்ப வாசி. 121 அதானே? அதான் வாசி. என்ன இப்போ அது மறந்துச்சா இல்லையா? அதே தான். மலைகளை நோக்கி உயர்த்து. அப்புறம் ஓகேவா? எங்கிருந்து உங்களுக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரிடமிருந்தே உதவி வரும் என்றால் அந்த ஆண்டவன் உன் கூட இருக்காரு. அப்புறம் எதுக்கு நீ பிச்சைக்கார மாதிரி பார்க்குற? வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. எதுக்கு நீ இன்னொருத்தங்கிட்ட போய் கை நீட்டுற? ஆண்டவரே எனக்கு இது வேணும், அதை மட்டும் சொல்லு. எப்படியாவது அந்த உதவி யார் மூலியமாவது உங்ககிட்ட வந்து சேரும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால நான் 24 hours கோயிலே உட்கார்ந்திருப்பேன். ஆண்டவரே அந்த கூரையை பிச்சு எனக்கு கொட்டு. தலையில கொட்டு தான் கிடைக்கும், கிடைக்காது. ஆக நம்ம நிஜமான வாழ்க்கைக்குள்ளே வரணும். இன்னும் எங்கேயோ நடந்துகிட்டு இருக்கு, மிதந்துகிட்டு இருக்கிறோம். எல்லாம் ஏர் பஸ்ல இருக்கிற மாதிரி. இந்த கால் நடக்குது பாரு, இந்த கால் நடக்குதா? அதை இயக்குவது யார்? நீயா? நீ இயக்குறதுன்னா வலி வந்தாலும் உடைஞ்சாலும் நீ இயக்கணும். இயக்க மாட்டேன்றல்ல, அதை இயக்குவது என் தேவன். பிரைஸ் தி லார்ட். அதான் சொல்லுவாரு, உன் கால்கள் தடுமாறாதபடி என் தூதர்கள் உன்னை தாங்குவார்கள். யாராவது மனைவியை பார்த்து கணவன் சொன்னானா, பூசிக்கு போறியா, மழை பெய்துடி, சேரா இருக்கு, தண்ணியா இருக்கு, பார்த்து போ, கீழே விழுந்துடாத, இதா விழுந்துட்டேன்னா நான் வந்து உன்னை தாங்குவேன் அப்படின்னு வர அவரு தான் தள்ளி விடுறதே. அப்புறம் எதுக்கு அவர் வந்து தாங்க போறாரு? ஆக பிரியமான பிள்ளைகளே, இது ஒரு ஆழமான நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் நீங்கள் வளர்ந்தால் எந்த தனிமையிலும் நீங்கள் வாழலாம், யாரு இல்லாமலையும் வாழலாம். யாரும் உனக்கு தேவையே கிடையாது. அதனாலதான் அடுத்த லைன் வாசிமா. உன்னை காக்கும் அவர் உறங்கிவிடவே மாட்டார். ஹார்ட் அட்டாக் எப்போ வரும்? ஹார்ட் அட்டாக் எப்போ வரும்? வந்தவங்க சொல்லுங்க. ஐசியூக்கு போயிருக்கிறீங்களா? போலாம் போலாம். ஆஹா, வேணா பிக்னிக் போற மாதிரியே சொல்றான் ஐயா. நான் 9 தடவை போனவன் ஐசியூக்கு, 9 times. 4 தடவை ஐசியூல இருந்து துரத்தி விட்டாங்க. நான் பண்ண அட்டகாசத்தில் சிஸ்டர் மாறு இவனை வெளியே அனுப்புனா தான் பேஷண்ட் வரும் அப்படின்னு சொல்லி தாமஸ் மவுண்ட் ஆஸ்பத்திரியில் 3-4 தடவை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஃபாதர், தயவு செஞ்சு நீங்கள் போய் வார்டில் தங்கிங்க, ஐசியூவில் வேணாம். நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரே சேட்டை பண்ணுறீங்க, இது ஐசியூ மாதிரியே இல்லை, கதா கலச்சவ மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு பாட்டு பேச்சியாக இருக்குது, வெளியே போயிடுங்க ஃபாதர். என் கூடவே இரும் இயேசுவே, நீரல்லாமல் நான் வாழ முடியாது. அவ்வளோதான். அந்த பாட்டு 2 லைன் பாட்டு வெளியே போயிடுவேன். ஆக பிரியமான பிள்ளைகளே, இந்த லைன் என்ன? உன் கால் என்னதுமா? உன்னை காக்கும் தேவன் உறங்கி விடவே மாட்டார், தூங்கவே மாட்டார். ஆண்டவர் எப்போ வேணா கூப்பிடலாம். எவர் ரெடி? பிகாஸ் காட் இஸ் வித் அஸ். கடவுள் நம்மோடு இருக்கிறார். He will never sleep. உங்க வீட்டுக்கார் பார், 1.5 கிளாஸ் அச்சாருன்னா இங்க மனைவிக்கு ஹார்ட் அட்டாக் வருதா, என்ன வருது, ஏது வருது? இப்பெல்லாம் மனைவியே கொரட்டை கொடுத்து பார்த்துக்கிறீங்களா? ஆத்தாடி, ஒரு தடவை ட்ரெயின்ல தெரியாம ஒரு கிழவிக்கு சீட்டு கொடுத்துட்டேன். ஃபாதர், அப்பா ராசா, நான் லோவர் பர்த்தில் படுத்துக்கிட்டான்னு கேட்டுச்சா? பாட்டி தானே, படுத்துக்கோ. நான் மிடில் பர்த்து. என்ஜினை விட சவுண்டா விடுதுங்க அது.
என்னை பார்த்தே காரி துப்புற மாதிரி இருக்கு. நான் மேலே படுத்துனுக்கிறேன். அன்னையிலிருந்து ஒரு பயலுக்கு ட்ரெயினில் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். பாவம் பார்த்து அன்னைக்கு இரவு முழுசு எனக்கு தூக்கம் வரல. இந்த கேள்விக்கு இடம் கொடுத்து இது எங்கே குறைஞ்ச. சில பேர் விசில் அடிப்பாங்க. நீங்கள் பாருங்கள், நைட்டில் ஏஞ்சி உங்கள் வீட்டுக்காரரை பாருங்கள், விசில் அடிப்பார். எதுக்கு உங்கள் வீட்டில் திருட வரமாட்டேன்றான் உங்கள் வீட்டுக்கார்? சவுண்டு, அந்த சவுண்ட் பார்ட்டி. எதுக்கு உங்களை வண்டலூர் ஜூ கூப்பிட்டு போகிறதில்ல? ஜூவே வீட்டுக்குள்ளக்குது. ஒன்று ஒன்று ஒரு மாதிரி. அதெல்லாம் தான் இந்த திருவருகை காலத்தில் நல்ல வாசகம் ஒன்று வரும். சிங்கத்தோடு பசு கன்று ஒன்றாக உறங்கியது. அது உண்மைங்க, அது உண்மை. அது நம்ம வீட்டில் நடக்குது இல்ல. அப்பதான் எருமை அப்படின்னு சொல்லியிருப்ப பையனை. எருமையை சொல்லிட்டு அம்மா படுத்துது. எருமையோடு பசு தூங்குகிறது. அப்பதான் பன்னின்னு திட்டியிருப்ப பையனை. பன்னியோடு குழந்தை தூங்குகிறது. இது எல்லாம் பைபிள்ல இருக்கிற வசனம் உண்மையா வருது. அதெல்லாம் ஆண்டவர் சொல்ல, பாலூட்டும் குழந்தையை தாய் மறப்பாய், அந்த தாய் மறந்தாலும் உன்னை நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா வாசனையே அதெல்லாம். இப்பெல்லாம் ஐடியில் வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு பிறந்த குழந்தைய ஆத்தா கிட்ட விட்டுட்டு வேலைக்கு போகுது. அப்பா அம்மாவெல்லாம் இப்போ ஆயா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பிள்ளைய அவங்க வளர்க்கலன்னா அவங்களுக்கு ஃபியூச்சரில் சோறு கிடையாது. உன் பிள்ளையினுடைய பிள்ளைய வளர்க்க நீ யார்? யூ ஹாவ் நோ ரைட். நீ பெத்துட்டல்ல, நீ வள. அதுக்கு தாய் தந்தை தான் முக்கியம், பாட்டி தாத்தாவை விட. நீ உன் கட்டுப்பாட்டில் வளர்க்கணும். எங்க அம்மா கெடுத்துருச்சு என் குழந்தைய வளர்த்து, அப்புறம் சொல்லுவான் நம்மள. ஆக பிரியமானவள, அவரவர்களுடைய கடமையை அவரவர்கள் நிறைவேற்ற வேண்டும். ஏதோ பாசத்தில் செய்யறீங்க, ஒழிஞ்சு போங்க. ஆனா அதுக்குரிய பலன் கிடைக்கும். குழந்தை கொஞ்சம் பெருசான உடனே, என்னம்மா அப்புறம் ஊருக்கு போலியா அப்படின்னு, ஸ்கூலு போகிற வயசு வந்த உடனே அது வரைக்கும் அம்மா தேவை, அப்பா தேவை. அதுக்கப்புறம் அழகாக பேசும். மருமகன் கூட பேச மாட்டான். உன் மக சொல்லுவா, போங்க 2 பேரும் சேர்ந்து கிராமத்தில் இருங்க, மாதம் ஒரு 1000 ரூபா அனுப்பிச்சி வைக்கிறேன். ஆனால் சாமியார் வாழ்க்கையை விட இந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற உங்களை பார்த்தா தான் எனக்கு பாவமாக இருக்கு. எப்படியெல்லாம் பண்ண போகிறாங்களோ உங்கள் பிள்ளைங்க உங்களை. ஐயோ அப்பா அப்பா இயேசுவே, கவலையாக இருக்கு. அதனால தான் நான் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு ஆறுதல் தரும் மொழி, கடவுள் உங்களோடு இருக்கிறார். யாரும் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்க போயிடுவாங்க, கணவன் போயிடுவார், மனைவி போயிடும் இல்லையா? இப்போ அரசியல்வாதி போயிட்டாரு, அவங்க மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, இருப்பாங்க, இன்னும் பல வருஷம் இருப்பாங்க. யாரை நம்பியும் யாரும் இந்த உலகத்தில் கிடையாது. நீரன்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவென்று மகிழ்வேது தேவா. நீரன்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவென்று மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உள்ளத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா. அல்ல கைத்தட்டு, கைத்தட்டலனா நல்ல எக்ஸசைஸ். டாக்டர் சொல்லியிருக்காரு, எவ்வளவு நல்ல கைத்தட்டு. இப்படி தட்டும். வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும்.
என்ன நான் பாடினது உண்மையா பொய்யா? கிளி ஜோசி மாதிரி பண்ணுவீங்க இல்லையா? வாழ்க்கையில் ஏதாவது பொண்ணு பார்க்க போகும்போது அது பார்க்கும்போது ஒரு அம்மா அப்படித்தான் பிள்ளைய எழுப்பி இருக்குது, பூசிக்கு போலாம் வாடா எந்திரா, எந்திரிக்கல. அவன் கேட்டகிஸ் அட்டன் பண்ணுற பையன், நற்கரண ஆலயத்தை சார்ந்தவன். இங்கே இருக்கிற யாரோ டீச்சர் தான் அதுக்கு கேட்டகிஸ் எடுத்துருக்கு, நிறைய நல்ல நல்ல வசனமெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. அவன் நல்ல பையன், எந்திரிக்கல. அந்த சைடு திரும்பி படுத்துக்கிட்டான். அவன் படுக்கையை தூக்கி கொண்டு எழுந்து நட என்றார் அப்படின்னு அவங்க அம்மா பைபிள் வசனத்தை சொல்லிச்சு. பையன் தூங்கிட்டு இருக்கிறான், கேட்டகிஸ்துக்கு போவான், பைபிள் வசனம் நல்லா தெரியும். உடனே அவங்க அம்மா பைபிள் வசனம் சொல்லுது, அவன் படுக்கையை தூக்கி கொண்டு எழுந்து நட என்றார். பைபிள் வசனமா என்ன? ஏன் வசனம் மாதிரியே பார்க்குறீங்க? சில பேர் உருன்னு பார்க்குறத பார்த்தா பயமாக இருக்குது. கொஞ்சம் மூஞ்சை நல்லா வச்சுங்க. ஆண்டவரே இந்த வண்டலூர் ஜூலேருந்து என்னை காப்பாற்றும் அப்படியே பார்க்குறான். காப்பாற்றும் அவங்க பையனும் எழுந்து நட என்றார். உடனே அந்த பையன் அவனும் பைபிள் வாசிக்கிறவன்ல அந்த பக்கம் திரும்பி படுத்து, அம்மா என் நேரம் இன்னும் வரவில்லை. அதுதான் நேரால் அடிக்கிறியோ அதாலே அடிப்பான் அவன். ஆக பிரியமான பிள்ளைகளை, God is with us. நான் ஒரே ஒரு லைனை வச்சு தான் இன்னைக்கு ஃபுல்லாக பேசுவேன். ஏன்னா நம்ம அது நம்பிக்கையே அதான். நான் நம்பிக்கையே கடவுள் இருக்கிறார்ல, கடவுள் ஏன் கூட இருக்கார். அதான் நம்ம கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கை. கடவுள் என்ன மாதிரியே ஒரு மனுஷனாகி ஏன் கூடயே இருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய கெத்து. கைத்தட்டு, அதுதான் நம்ம கெத்து. கைத்தட்டு அதான். வேறெல்லாம் அங்கிருந்து பார்க்குறான் கடவுள், அங்கிருந்து பார்க்குறான் கடவுள், மேலே மேலே இருக்கிறான் கடவுள், அங்கே இருக்கிறான் மேகத்தில் இருக்கிற. தாய்னா பக்கத்தில் இருந்து அரவணைக்கணும், அவள் தான் தாய். தகப்பன்னா பக்கத்தில் உட்காந்து தட்டி கொடுக்கணும், அவன் தான் தகப்பன். ஆனால் இந்த தகப்பன் கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நல்லா கைது. நீங்க மட்டும் தான் ஆடுவீங்களா டான்ஸ்? நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தனை இன்பமே உந்தன் சமூகமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும். வாசிங்க, நச்சேதி வாசி வாசி, டக்குன்னு வாசி. அடுத்தாள் அடுத்தது திருப்பி. ஆண்டவரே உம்மை காக்கின்றார், அவர் உன் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். என்ன வசனம் ஐயா, என்ன வசனம் பாரு. உன் வலப்புறத்தில் யார் இருக்கா தடவி பாரு. 24 hours கடவுள் இருக்காரா இல்லையா? உங்க வீட்டுக்காரு, உங்க பிள்ளைங்க, உங்க சொந்தக்காரன் இருக்கா நான் பாரு. இல்லை, என் வலப்புறத்தினிலே அவர் என்றும் வாழ்கிறார், என் இடப்புறத்தினிலே அவர் என்றும் வாழ்கிறார். இறைவன் என்னை காக்கின்றார், காலம் முழுதும் காக்கின்றார், வரும்போது போகும்போது என்னை காக்கின்றார். நான் பாடினது வேற பாட்டு இல்லை, இந்த சங்கீதத்தை தான் நான் பாட்டா பாடினேன். அடுத்த லைன், பகலில் தாக்காது. அடுத்தது, ஓ பியூட்டிஃபுல். கையில பைபிள் வச்சிருக்கிறீங்களா? நீ என்னை சுமந்தால் நான் உன்னை சுமப்பேன். நீ செல்போனை சுமந்தியா, அதுதான் உனக்கு. அவ்வளவுதான். நீ எதை சுமக்கிறிய? பிள்ளைய சுமக்கிறியா?
அவ்வளவுதான். அதனாலதான் உனக்கு கேடு. இவரை சுமந்து வா, என்னை சுமந்து. ஆண்டவர் எத்துணை இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள். எசேக்கியேல் வாயில ஆண்டவருடைய வார்த்தையை வச்ச உடனே ஆண்டவர் கேட்கிறாரு, எப்படிரா இருக்கு? தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. ஆமென். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. மீண்டும் ஒரு முறையாய், தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நீங்க போதும் ஏசப்பா. எத்தனை பேர் கண்ணில் தண்ணி வந்துருச்சு? எத்தனை பேர் கண்ணில் தண்ணி வந்துச்சு? என் கண்ணில் தண்ணி வந்துச்சு. வெரி குட். ஃபீல் பண்ண நீங்கள்லாம் இன்னும் அந்த ஃபீலிங்க்கு வரல. when you feel for God you will cry at times with happiness. அந்த வார்த்தைக்கும் அந்த தெய்வத்தினுடைய துணைக்கும் நீங்கள் அப்படியே எதிர்பார்த்து காத்திருந்தால் அழுகை தானாக கொட்டும். உனக்கு வரலனாக்க வரும் அப்படின்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. வராதுன்னெல்லாம் இல்லை, வரும். அப்போ நான் பிரசங்க வச்சது உனக்கு ஞாபகம் வரும். எஸ், ஐசியூக்கு ஒரு தடவையாவது போகணும், அப்போ தான் வரும் கண்ணில் தண்ணீர். ஒரு தடவையாவது கால் உடையணும், அப்போ தண்ணி வரும். ஒரு தடவையாவது மானங்கட்டத்தனமாக திட்டு வாங்கணும், அசிங்கப்படணும், அவமானப்படணும், அடிப்படணும், வாழ்க்கையில் நோய் வரணும், பலவீனம் வரணும், எதிரிகள் வரணும். அப்போ தான் கடவுள் யார் என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் கடவுள் என்பது அனுபவம். God is an experience. அதை அனுபவிக்கிறவனுக்கு தான் தெரியும். நான் பேசினா உனக்கு புரியாது, தெரியாது. நீங்க வீட்டில் பிள்ளைகளோட சொல்ல, டே உனக்குன்னு ஒரு கல்யாணம் ஆன பிறகு தாண்டா உங்க அப்பா அம்மா பட்ட கஷ்டம் தெரியும் நீங்க சொல்றீங்களா இல்லையா? உன் பிள்ளைங்களை பார்த்து சொல்றீங்களா? அதே தான் நான் சொல்றேன். ஏய், உனக்குன்னு ஏதாவது வந்தாதான் உங்களுக்கு கடவுள் யாருன்னு தெரியும். அது வரைக்கும் அது வரைக்கும் தெரியாது இல்லையா? அது வரைக்கும் இப்படி தான் பாடிக்கிட்டு திட்டுருவேன். ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் ஆல் தி வே, இப்படி தான் திரிவேன். அனுபவம் வந்துருச்சுன்னு வச்சுக்க. வல்ல தேவன் வார்த்தை நீ, வாயில்லாத சிசுவானாய் நாளும் காக்கும் நாதன் நீ, சீல கரத்தில் அடங்கினாய், தாயும் பிள்ளை அல்லவோ சேயாய் மாறும் இந்த என். பாடுங்க. எல்லாரும் எல்லாம் பாடுப்பாங்களா? ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆரோ. ஆனா சத்தியமா சொல்றேன், நீங்க மட்டும் குழந்தைய கையில வச்சிருந்த ஆராரோ பாட்டு பாடினீங்கன்னா அது செத்துரும். ஏமா கொஞ்சம் வாயை மூடிக்குமான்னு சில குழந்தை வாயில கை வச்சிடும். இப்ப பாடுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு ஆரிரோவும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா வரணும். ஆரிரோ ஆராரோ. இப்ப பாடுங்க, இப்ப பாடுங்க. இப்படி பண்ணீங்கன்னா குழந்தை வயிற்றுல தங்கும். இப்படி பாடினீங்கன்னா ஆரிரோ குழந்தை தங்கும். இல்லை அந்த குரலை நிப்பாட்டிக்கம்மா தயவு செஞ்சு. ஒவ்வொரு நாளும் அலறலா இருக்குது. சில பேர் வயிற்றுல குழந்தை வச்சுக்கின்னு பாட்டு வேற பாடுதுங்க.
என்ன பாட்டுறாது? இப்படி இப்படி ஆடுவானா ஒரு பாட்டு? தெரியாத மாதிரி பண்ற. இப்படி இப்படி ஒரு பாட்டு ஆடுவானுங்களே, என்ன பாட்டு? எனக்கு தெரியாது ஆத்தா. இது ஆடுவான், அப்படி ஆடும். அது தெரியுது நிறைய பேருக்கு. சொன்னா மானத்தை வாங்குவானேன்றதுக்காக அமைதியாக இருக்கிறீங்க. தெரியுது, அது பரவாயில்ல. எம்ஐ ராஜை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. ஆக பிரியமானவர்களே, அந்த பாட்டு இந்த பாட்டை பாடி இதை கழிச்சு விட்டுறாத. சாமி பாட்டா பாடு. ஆரீரோ அப்படி பாடினேன் நான். அரபி குத்து அரபி குத்து அரபி குத்துன்னா இது குத்திக்கிட்டு வெளியே போயிடும். ஆக பிரியமான பிள்ளைகளே, God is with us. அடுத்த லைன் என்னது? சூப்பர். கடவுள் உன்னை எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பார். நமக்கு இந்த மாதிரி வசனங்கள் தான் இந்த புது வருஷத்துல தேவை. கண்ணை குத்திடுவேன், காதை குத்திடுவேன், இதை குத்திடுவேன், அந்த வசனமெல்லாம் தேவையில்லை. ஆண்டவர் உன்னை காக்கிறார். பி பாசிட்டிவ். கால் எடுத்து வைக்கும் போது பாசிட்டிவாக வை. நல்லது நடக்கும், நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பணும். இயேசுநாதருக்கு அம்மா இருந்தாங்க, அப்பா இருந்தாங்க, சகோதரர்கள் இருந்தாங்க, சீடர்கள் இருந்தாங்க, மக்கள் இருந்தாங்க. ஆனால் இயேசுநாதருக்கு குடுபுடுக்காரன் இல்லை. குடுபுடுக்காரன் தெரியுமா? குடுபுடுக்காரன் தெரியாத? மார்கழி மாசத்துல வருவான் இல்லையா, அதான் நான். இயேசுநாதருக்கு நான் குடுகுடுப்புக்காரனாக இருக்க விரும்புகிறேன். அதனால அதே வார்த்தையை சொல்றேன். நல்ல காலம் பிறந்திருக்கு, நல்ல காலம் பிறந்திருக்கு. கைத்தட்டிக்க. நல்ல காலம் பிறந்திருக்கு, நல்ல காலம் பிறந்திருக்கு. சந்தோஷத்தை பாரு. அதுதான் இப்படிதான் பேசணும். இந்த வருஷம் தொடக்கத்துல இருந்து இப்படியே பேசிட்டு போங்களேன், வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கு. யாருக்கு இல்லையா கஷ்டம்? இவர் தான் சொல்றாரு, உன் கால் இடராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்ப நடக்க வேண்டியது தானே, நடக்க வேண்டியது தானே. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வசனம் பேசுவார். திருமுழுக்கு யோவான், தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்கள் உறுதிப்படுத்துங்கள். ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்பட. இயேசுநாதர் நம்மெல்லாம் அப்படி பாசிட்டிவா இருக்கணும்னு சொல்லித்தான் வந்தார். அதனால்தான் இன்னொரு தடவை திருமுழுக்கு யோவான் அழகா பாடுவார். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகன்றிட வேண்டும், கூடலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இதை பொம்பளைங்க பல பேர் தப்பா எடுத்துக்கிட்டு கிறிஸ்துமஸ் நேரத்தில் மேக்கப் பண்ண ஆரம்பிக்குது. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் பகர்ந்திட வேண்டும், ஊனலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அப்ப கிறிஸ்துமஸுக்கு ராணி வருகிறார், ஆயத்தம். அந்த சாமியார் எதை நினைச்சு எழுதினாரோ தெரியல. இது எல்லாம் மேக்கப் செட்டுக்கு போகும்போது இப்படித்தான். ஆக பிரியமான பிள்ளைகளை, அது அல்ல, அதெல்லாம் வேணான்னு நான் சொல்லல, அது வேணும். ஏன்னா மூஞ்சி முகரக்கட்டை நல்லா இல்லைன்னா அவ்வளோதான். நான் ஒன்றும் போடல, ஆனால் நல்லா இருக்கிறோம்ல. நீ என்னதான் போட்டாலும் அது 2 மணி நேரத்தில் கிழிஞ்சிரும். ஆக இந்த அழகு உருவாகணும்னா இது அழகா இருக்கணும். இந்த மனசு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்க, மூஞ்சி நல்லா இருக்கும் மக்களே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
இங்க என்னதான் ஒரு குழப்படி அது இது இருந்தா இது ஒரு மாதிரி மாறும், அப்படியே மாறும். இது நல்லா இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உள்ளத்தில் நிறைவு நின்றே வாய் பேசும், அகத்தின் அழகு. அந்த மாதிரி யாரும் வர்றதே கிடையாது. இல்லை ஃபாதர், எனக்கு எந்த பவுடர் கூட நான் போட மாட்டேன் ஃபாதர், ஜஸ்ட் ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிட்டு வருவேன். எனக்கு கூட புரியல மக்களே, கல்யாணத்தில் ஏன் பெண்கள் மேக்கப் போடுகிறார்கள், ஆண்கள் கரடு முரடாக நிற்கிறார்கள் தெரியல. ஆம்பளை நல்ல கண்ணை கரையன்னு இப்படி நிற்பான், எப்படா தாலி கட்ட விடுவாருன்னு நிற்பான். அவன் முன்ன பின்ன கோயிலில் வந்து முன்னாடி நின்னதில்லை, பின்னாடியே நின்று பழக்கம். கை இப்படி வராது, அது வேற, அதுக்கு கோட்டு வேற. ஐயோ, வாடகை கோட்டா, அது கூட வீட்டுக்காரன் வாடகை கோட்டு வாங்கணும் தானா, அது பேர். அப்படி ஒரு வாடகை கோட்டை வாங்கிக்கிட்டு உனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, இங்கே அடிக்கிற வெயிலில் உனக்கு எதுக்கு கோட்டு சூட்டு? வெளிநாட்டுக்காரன் போட்டால் அங்கே குளிர், நீ அதை போட்டுக்கிட்டு அந்த பொம்பளைக்கு என்ன ஒரு பண்ண ஒரு 8000 5000 புடவை போதும், 18,000 வாங்கி சுற்றிக்கிட்டு அதுவும் பக்தியாக இருக்காது. இப்படிதான் 2 பேரும் வந்தான் என்கிட்ட, ஃபாதர் என்னடா பிரித்து விட்டுருங்க. பிரித்து விட்டுறதா? கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சாமியார் வேலை, பிரிங்க ஃபாதர். முடியாது. தாலி கட்டினது நீ தானே, நானா கட்டினேன்? நல்லா யோசித்து பாரு. அவன் என்ன கேட்குறான்ப்பா, தாலி கட்டினவன் என்ன கேட்குறான், நானா தாலி கட்டினேன்? யோசித்து பார். ஆமாண்டா, நீ தானே கட்டின, நீ எடுத்து கொடுத்த, நான் கட்டினேன். ஏண்டா, நான் எடுத்து கொடுத்து கட்டினல்ல, அப்ப நீ தானே கட்டின, நானா கட்டினா? நானா கட்டல, நீ எடுத்து கொடுத்ததுனால நீயே பிரிச்சு விட்டுரு. உள்ள வரும்போது இன்பத்திலும் துன்பத்திலும் ஒத்துக்கிறியா அப்படியெல்லாம் கேட்டனடா. நானா ஏதாவது சொன்னா? நீ சொல்லிட்டு என் வாயில மைக்க வச்ச, நானும் சொன்னேன். நானா எதுவும் பண்ணல ஃபாதர், பிரிச்சு விட்டுருங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமா இருக்கிறேன், என் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களி. எனக்கு மனப்பாடமா இருக்கு, வேற யாருக்காவது மனப்பாடமா இருக்கா? உங்களை யாருக்காவது சொன்ன ஞாபகமாவது இருக்கா? அதை ஏண்டா சொன்னோன்னு இருக்கா? அதை சொல்ல வச்சான அந்த சாமியாரை ஷூட் பண்ணணும்னு இருக்கா? இருக்கும் இருக்கும் நிறைய. அடுத்த ஜென்மன்னா அவர் தான் எனக்கு வீட்டுக்காரா வரணும். கை தூக்கும் பக்கல பெண்கள். ஃபர்ஸ்ட் கேள்வி அமைதியார். அடுத்த ஜென்மத்திலும் அவர் தான் எனக்கு வீட்டுக்காரா வரணும். கை தூக்கு. மானங்கட்ட பொண்டாட்டிங்களா கை தூக்குங்க. இது 1 2 3 4 5. வெரி குட். பார்த்துக்கப்பா, இன்னைக்கு சாயந்தரம் உங்க குடும்பத்தில் விவாகரத்து நடக்கணும். சரி, ஆண்கள் இதுங்கெல்லாம் சும்மா வேஸ்ட், சும்மா சும்மா கை ஒரு உணர்வு இல்லாமல் கை தூக்குறது. நீங்கள்லாம் நல்ல தன்மானம் உள்ள சிங்கங்கள், நீங்கள் தூக்க பாப்பா. அடுத்த ஜென்மத்தில் அவ தான் மனைவியா வரணும். பார்த்துக்க, ஒரு ஆம்பளை கூட கிடையாது. நான் பார்க்கும் போது அவனும் தூக்கல, இப்போ தூக்கல. பொண்டாட்டி பக்கத்துல இருந்து இடிச்சு விடுறது, தூக்கு இல்லை உன்னை தூக்கிடுவேன். ஏ மக்கா, நான் ஏற்கனவே சொன்னேன், உன் கூட யாரும் வாழ ஆசைப்படுவது கிடையாது. அதனால தான் ஆண்டவரை மட்டும்தான் எனக்கு தெரியும். உம்மை பாடாமல் உம்மை தேடாமல் தேடுவேன். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாமல் நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையை, நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையை. கை தட்டி போடலாமா? பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டு
சுத்தமானே பொன்னாக விளங்க செய்தீரே. நல்ல உற்சாகமா பாடாமல் நாட்களும் இல்லையே, உன்னை தேடாத நாட்களும் இல்லையே, உண்மை யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. Praise the Lord. Hallelujah. அவ்வளவுதான், வேற யார பாடுறது? ஆகவே இந்த திருப்பாடலினுடைய அந்த கடைசி வரிகளை வாசித்துட்டு யாராவது திருப்பாடல் 66 எடுத்துக்க பார்ப்போம். அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். எஸ், ஏமா ஒன்று நல்லா நினைச்சிங்க, கடவுள் ஏன் மனுஷனை படைச்சாரு? Why God created man? கடவுள் ஏன் உன்னை படைச்சாரு? நீ என்ன பெரிய லாடா இல்லை லபக்கா, இல்லை உன்னால தான் அந்த உலகம் வாழுதா? நீ என்ன பெரிய தர்ம பிரபுவா? நீ என்ன பெரிய உலக அழகியா, உலக அழகனா, பெரிய பணக்காரனா? எதுக்கு உன்னை படைச்சார்? மகிழ்ச்சியா வாழணும்னா சுயநலக்கார பிசாசுங்களா? அதெல்லாம் நீயா பைபிள் எழுதாத. இறைவசனம் இப்படியாச்சும் தன்னை வணங்கவும், தன்னை ஆராதிக்கவும், தன்னை மகிமைப்படுத்தவும் தான் மனிதனை படைத்தார் ஒழிய நீ கல்யாணம் பண்ணிக்கணும், பிள்ளைய பெற்றுக்கணும், அப்படியே பிள்ளைகிட்ட அடி வாங்கணும், அப்புறம் உன்னை முதியோர் இல்லத்தில் சேர்க்கணும்னு உன்னை படைக்கலை. நீ முதல்ல செய்ய வேண்டியதை செய், எனக்கு செய்ய வேண்டியதை செய் அப்படின்றார் ஆண்டவர். எனக்கு செய்ய வேண்டியது என்ன? ஆராதனை, அடிக்கடி ஆராதனை, ஸ்துதி, கன, மகிமை. இப்படிதான் ஒரு நாள் நான் பாடிக்கிட்டு இருந்தேன். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, ஸ்துதியும் கனமும் மகிமையும் என்ன பாவுக்கு, உணவு தந்தீர் நன்றி ஐயா, உடையும் தந்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி. இந்த பாட்டை நான் பாடிக்கிட்டு இருக்கேன். பின்னாடி ஒரு ஆல்டர் பாய், இது ஆல்டர் கேர்ள் தான் உட்காந்துக்குது, பாயே இல்லையா அந்த பங்கில்? இந்த பாய் எல்லாம் உட்காந்துக்குது. என்ன பாய்? ஆல்டர் பாயா? எங்கே இருக்கிறானுங்க? ஆல்டர் பாய்ஸ்ன்னு கேட்டால் பாயை காட்டுறேன். சரி பரவாயில்ல, பாய் இருக்கிறான், ஒரு பூமா இருக்குது. 2 பேர் தானே கோயிலில் ஆல்டர் பாய்? சரி, நல்லது நல்லது, நிறைய பிசாசுங்க வேணாம், இருக்குது. ஓகே, அவன் என் பின்னாடி பாடுறான் அந்த பாட்டை. சோத்தல பல்லி, தோத்தல பல்லி அப்பாவுக்கு. அவனுக்கு அவங்க அப்பா மேலே என்ன கோபமும் தெரியல. அந்த பையன் பாடுது, எனக்கு கேட்குது, அது பக்கத்திலே நிற்குது. எவ்வளோ தைரியம் பாரு. சோத்தல்ல பல்லி, சோத்தல்ல பல்லி அப்பாவுக்கு, வாரி வாரி போடு எங்க அப்பாவுக்கு. நினைக்கிறீங்களா? எல்லாரும் நம்மளை அன்பு செய்கிறாங்க, எல்லாரும். உனக்கு யூதாஸ் பக்கத்திலே இருக்கிற உன் பொண்டாட்டி தான். பொண்டாட்டிக்கு யூதாஸ் பக்கத்திலே இருக்கிற ஹஸ்பண்ட் தான். உங்களுக்கு யூதாஸ் நீ பெத்த பிள்ளைங்க தான். எதிரிகள் வேற எங்கிருந்து வரமாட்டாங்க மக்கள். ஆண்டவர் அழகா சொல்லிட்டார், அந்த கும்பல்லையே இருப்பான். யூதாஸை வெளியிலேருந்து பிடிச்சிட்டு வரல, உள்ளுக்குள்ளேயே இருக்கிறான். மனுஷ வலிமை காட்டுறான்ல, இப்படி காட்டுறான்ல, 2 நாள் ஐசி போதும், இது இங்கே தொங்கிடும். சும்மா அந்த வலிமையை நம்புகிறவனும், மனித வல்லமையை நம்புகிறவனும், மனிதனை நம்புகிறவன் சபிக்கப்படுவான். நான் சொல்ல ரேமியாஸ், அதனால தான் அந்த பாட்டு வருது. நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. 2 பைத்தியங்கள், 2 லூசுங்க சேர்ந்து LIC பில்டிங்கை பார்த்துட்டு பிரமிச்சு போயிடுச்சான்.
எவ்வளோ உயரமான பில்டிங்கு. அதுங்க ரெண்டும் திருமுல்ல வாயில் பக்கத்தில், உங்கள் ஊரில் சொன்னால் உங்களுக்கு கோவம் வரும், திருமுல்ல வாயில் பக்கத்தில் இருக்கிற பங்கை சார்ந்த 2 லூசுங்க. உங்களை சொல்லமா, நீங்கள் வேறு. அது 2 பிளான் பண்ணிச்சான். இவ்வளோ பெரிய எல்ஐசி பில்டிங்கை தள்ளின்னு போய் நம்ம ஊரில் வச்சா எவ்வளோ நல்லா இருக்குன்னு 2ம் தள்ள ஆரம்பிச்சுதான். நல்லா தள்ளிக்கிட்டே வந்து கொஞ்சம் தூரம் வந்தா இறா டயர்டாகுது. 2 சட்டையை அவுத்து அப்படியே புளியுது, வேர்வை வருது. ஊர் வந்துருச்சு போல இருக்குது அப்படின்னு பார்த்தா எல்ஐசி பில்டிங் அதே இடத்துல தான் இருக்கு. அது மாதிரி தான் நிறைய லூசுக்கள் 2020 நான் எப்படியோ தள்ளி கடந்து வந்துட்டேன் அப்படின்னு நினைக்குது. நீ தள்ளலடியோய், நீ தள்ளிட்டு வரல, என் தேவன் தள்ளி கொண்டு வந்து விட்டிருக்கிறார். ஒருத்தன் போன்ல பேசினானா, அப்பவே தூத்துக்குடியில இருந்து அப்பவே சொன்ன, உனக்கு கேட்டியடி மெட்ராஸ் மாப்பிள்ளை வேணான்னு, அங்க எந்த சொந்த வீடு வாங்காதன்னு சொன்ன, கேட்டியா? மழை வரும், வெள்ளம் வரும், தண்ணி வரும், ஆற்றுலையும் மேட்லையும் ஏரிலையும் வீடு கட்டி வச்சிருக்கிறான், அங்கே மாப்பிள்ளை வேணாம், அங்கே வீடு வேணான்னு சொன்ன, கேட்டியா? அப்படின்னு சொல்லி ஃபோனை வைக்கிறதுக்குள்ள அவர் முழங்கால அளவுக்கு தண்ணி வந்துருச்சான் தூத்துக்குடியில். யாரும் எதுவும் வராது போவாதுன்னு நினைக்காத, வரும் வரும். ஆக பிரியமான பிள்ளைகளை, தேவன் இன்னைக்கு தான் சொல்றார். நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்குதுங்க. இந்த கிறிஸ்மஸ்க்கு கிருப்பு வச்சிருப்பாங்க, எங்களுக்கு இது காணோம். அவரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டிங்களா? அடி பாவி மக்கா, கோயில்ல நீ வேணாடா, நீ இருக்கவே தேவையில்லை, நீ வெளியவே இரு. இந்த அநியாயத்தை அக்கிரமத்தை நான் எங்க போய் சொல்றது? ஒன்றை மட்டும் பொம்மையை அனாதை ஆக்கிட்டு மற்றதெல்லாம் தூக்கி வச்சிட்டிங்களா? அதான் எனக்கு ஒரு பர்சனலாக ஒன்று பிடிக்காது. யாரும் குடியில் மட்டும் வித்தியாசமாக செய்யக்கூடாது, எனக்கு பிடிக்காது. ஏனென்றால் இது வரலாறு. இயேசுநாதர் ஸ்கைலாப்பில் வைப்பான், அதில் வைப்பான், ஆற்றுல வைப்பான், மீன் பிடிக்கிற மாதிரி வைப்பான், அதில் இயேசு பிறக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. இது செய்யவே கூடாது, அது தவறு. இது யாரும் சொல்கிறதில்ல, நான் தைரியமாக சொல்கிறேன், இது தவறு. இயேசு எப்படி பிறந்தாரோ அப்படித்தான் குடில் அமைக்க வேண்டும். ஏனென்றால் இது வரலாறு, இதை மாற்றி அமைக்கக்கூடாது. இயேசு மாட்டு கொட்டகையில் பிறந்தார் என்றால் மாட்டு கொட்டகை. இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு மாட்டு கொட்டானா என்னன்னு தெரியலையே. சரி, ஒரு சமயம் உங்கள் வீட்டை பார்த்து அது தெரிஞ்சுக்குதுன்னு வச்சுக்கோ. உங்கள் வீடெல்லாம் மாட்டு கொட்டா மாதிரியா இருக்கும், சுத்தமாக இருக்கும்ல. சில வீட்டுக்குள்ளே நுழையவே முடியாது, சுத்தம்னா என்னன்னு கேட்பீங்களே. ஆக அந்த அந்த மாட்டு கொட்டாயில் இருக்கு. நான் பாம்பேயில் இருக்கிறப்போ 4 வருஷமும் மாட்டு கொட்டகையில் தான் இயேசுவை பிறக்க வைத்தேன். யூத் பசங்க வந்தாங்க, ஃபாதர் அப்படி கட்டலாம் இப்படி கட்டலாம், எட்டி விட்டோன்னா மூஞ்சி பேர்ந்துக்கு போகலையோ. நான் சொல்கிறது தான் நடக்கணும். மாட்டு கொட்டாய் ஒரு கமிஷனர் அதை பார்த்துட்டு சொன்னார், இப்படி தான் இயேசு பிறந்தார் என்று இன்றுதான் எனக்கு தெரியும். இப்படிதான் இயேசு பிறந்தார் என்று அந்த இந்து மனிதனுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். இப்படியா இயேசு பிறந்தார்? எஸ். உன்னுடைய பகட்டையும் உன்னுடைய கௌரவத்தையும் காட்டுவது அல்ல கிருப். இயேசு மாட்டு குட்டையில் பிறந்தார். இந்த மாட்டு குட்டையில் பிறந்த இயேசுவை நீங்கள் எல்லாரும் முத்தம் பண்ணுவீங்க, தெரியுமில்ல? இல்லையா? முத்தம் பண்ணீங்களா? குழந்தை இயேசுவை நக்கிட்டீங்களா? காலை காணோம், காலை காணோம். இந்த சாமியார் அன்னைக்கு தான் வச்சாரு, 2 காலையும் சப்பி எடுத்துட்டுக்கிறான். அதில் ஒட்டகம் வச்சா அதையும் நக்கி விட்றான், அதில் கழுதை வச்சா கழுதையும் நக்கி விட்றான். நல்ல வேலை சாணி வைக்கல, வச்சிருந்தா அதுவும் காணாமல் போயிருக்கும். என்ன பக்தியா நமக்கு! ஒரு சாதாரண சிலைகளிலும் களிமண்களிலும் இருக்கிற இயேசுவை காண்கிற நான், இதான் பாயிண்ட்டுக்கே வரேன். களிமண்ணிலும் இந்த மாதா சுரூபம் எதில் செஞ்சுருப்பாங்க? சூசியப்பரா? அது சூசியப்பரா? ஏன் காட்டி கொடுக்குற? இது மாதாவா? மாதாவை காட்டி கொடுக்குது. அதை இதெல்லாம் என்ன களிமண்ணில் செஞ்ச சுரூபங்கள். ஆனால் அதுக்குள்ளே மாதா இருக்கிறாங்களா? மாதா இருக்கிறாங்களா? இப்போ என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? இருக்கிறாங்களா இல்லையா? நம்பறியா இல்லையா? நம்பறியா? ரொம்ப சந்தோஷம்.
எவ்வளோ பெரிய விசுவாசிகள் நீங்க. பக்கத்தில் இருக்கிற சகோதரி கிட்ட உள்ள இயேசு இருக்காரா? அதுதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்குது இல்ல. களிமண்ல யோசிக்காம சொல்லலாம். ஏன்னா நானுக்கு களிமண் புத்தி, எனக்கு களிமண் புத்தி இருக்கிறதுனால களிமண்ல இருக்கிற இயேசுவை பார்க்க முடியுது. எனக்கு நல்ல புத்தி இருந்தால் பக்கத்தில் இருக்கிற என் சகோதரனிடத்தில் என் இயேசு ஜீவிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதாங்க கிறிஸ்மஸ். சும்மா கிறிஸ்மஸை கொண்டாடுறீங்க, அவங்கிட்ட இருக்கிற இயேசுவை பார்த்து எனக்கு கிறிஸ்மஸ் இல்லையா? அதுதான் ஒரு மாமியார் 3 மருமகன். யாரோ பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை சொல்லிடுச்சு, ஏமா உங்கள் 3 மருமகனை பார்த்தா திருட்டு பார்வை மாதிரியே இருக்கு, திருட்டு பயலோ மாதிரியே இருக்கிறானுங்க, 3 பேர் சரியில்லை, கடவுள் பசங்க மாதிரியே தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. உடனே இந்த பொம்பளை சும்மா இருக்குமா? இது ஒரு வசதியான பாட்டு. முதல் மருமகனை கூப்பிட்டுக்கிட்டு, மருமகனே கொஞ்சம் ஆற்றுக்கு போயிட்டு வரலாம் வாப்பா. ஆற்றுக்கு போட்டில் போகிறாங்க. அங்கே மாமியார் அந்த தண்ணியில் விழற மாதிரி ஒரு சீன், சிலக் அப்படின்னு தண்ணிக்குள்ளே ஊந்துருச்சு. உடனே மருமகன் அத்தை அப்படின்னு கட்டி பிடிச்சி தூக்கி எடுத்துகிட்டு வந்து தரையில் சேர்த்தான். மருமகனே அவ பிசாசு, உங்ககிட்ட தான் ஏன் கடவுளுக்கிறாரு, நான் உழுந்து செத்து போயிருப்பேன், நீ என்னை காப்பாற்றிட்டே ஐயா அப்படின்னு சொல்லி அவனுக்கு மாருதி செலேரோ அப்படின்னு ஒரு காரை பரிசாக கொடுத்துச்சான். யாரு? கதையை நல்லா கவனி. இப்படி உள்ள வந்து கேட்பேன் அந்த கதையில் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு. அப்புறம் வேணா அவ்வளோதான். முதல் மருமகனுக்கு என்ன கிடைச்சது? கார் கிடைச்சது, மாருதி செலேரோன்னு ஒரு கார் கிடைச்சது. 2வது மருமகனை கூப்பிட்டுக்கிட்டு போகுது. இவங்கிட்ட கடவுளுக்கிறாரான்னு பார்க்கலாம். விழுந்துட்டான், தண்ணியில் விழுந்து நடிக்குது அந்த மாமியார். உடனே மருமகன் குதிச்சு காப்பாற்றிட்டான். அவனுக்கு ஒரு காரு, வேகனார், சுசுகி வேகனார். அது கார் பேரு, ஞானஸ்தான பேரு நினச்சிக்காது. வேகனார் வெந்து போனா அப்படி ஒரு காரை கொடுத்துட்டு 3வது மருமகனை கூப்பிட்டுச்சு. மருமகனை வா போய் அந்த ஆற்றுல விழுறதுக்கு ரெடியாக இருக்குது. மருமக எட்டி விட்டான் ஒரு உடு. எட்டி விட்ட உடனே அந்த தண்ணிக்குள்ளே மிதந்துக்கிட்டு காப்பாற்று செத்து தோலா. அவன் வந்து வீட்டுக்கு முன்னாடி வரான். இன்னோவா கார் நிற்குது. அவன் வீட்டுக்கு முன்னாடி இன்னோவா கார். யார் கொடுத்தது? மாமனார். இது அன்பு மருமகனுக்கு மாமனாரின் பரிசு. கடவுள் நன்மையிலும் மட்டும் இருக்கிறார் என்று சொல்வதல்ல விசுவாசம், தீமையிலும் கடவுள் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆச்சரியத்தில் கடவுள் இருக்கிறார், ஆபத்திலும் கடவுள் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதா என்ன மாதா எந்த விஷயத்தில் கடவுளை பார்த்துச்சு? அது என்ன சுகத்தை கண்டுச்சு பார்த்துச்சு? என்ன சுகத்தை கண்டுச்சு இந்த பொம்பளை? பாவம். என்ன சுகம்? அசிங்கம், அவமானம், கணவனே இல்லாமல் கருத்தாங்கி இருக்கிறாள். எத்தனை பேர் எப்படி பேசியிருப்பான்? அந்த அசிங்கத்திலும் அந்த அவமானத்திலும் அந்த கண்ணீரிலும் அந்த துக்கத்திலும் மரியாள் கடவுளை பார்க்கிறாள். அதாங்க விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. என் கூட கடவுள் இருக்கார். எப்போ ஆகட்டும் என்று சொன்னாலோ ஒரு சொட்டு ரத்தம் அந்த வயிறை தீண்டியது. அவள் கர்ப்பமாக மாறினாள். 13 வயசு பொம்பளை பிள்ளை. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. கடவுளை கண்ணீரில் பார்க்கிறாள். அதனால்தான் தேடி இயேசு வந்தார், என்ன தேடி வாழ வைத்தார். தேடி இயேசு வந்தார், என்ன தேடி வாழ வைத்தார். கண்ணீர் கடலினிலே நான் கதறி உள்கையிலே கர்த்தர் தம் கரம் நீட்டினார், என் கண்ணீரெல்லாம் துடைத்தார், என் கண்ணீரெல்லாம் துடைத்தார். தேடி இயேசு வந்தார்,
என்னை தேற்றி வாழ வைத்தார். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன் வருங்காலம் வளம் உள்ளதாயிருக்கும், உன் நம்பிக்கை வீண் போகாது. இதுதான் இந்த வருஷத்துல நான் தருகிற வாக்கு தத்தம். ஓகேவா? உன் வருங்காலம் வளம் உள்ளதாய் இருக்கும், உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆக இந்த ஆண்டினுடைய வாக்கு தத்தமாக இதை வைத்துக் கொள்ளுங்கள். அதுபோல தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 2லிருந்து 3 முடிய யாராவது வாசிங்க. கடைசியா நல்லா கவனிங்க. 7 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவன் ஆபிரகாமுக்கு தருகிறார். ஆபிரகாம் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அசிங்கமானவன். அவனுக்கு குழந்தை கிடையாது. அவனை ஊர்ல எல்லாரும் அசிங்கப்படுத்த. நான் சொல்ல வரேன்னா, உன் அசிங்கத்திலேயும் ஆண்டவன் இருக்கிறார், உன் ஆனந்தத்திலும் ஆண்டவன் இருக்கிறார், உன் அழகிலும் ஆண்டவன் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதை நம்பணும். உன் தனிமையிலும் ஆண்டவர் இருக்கிறார், எல்லாரும் இருக்கும் போதும் ஆண்டவர் இருக்கிறார். அதனால தான் நான் சொல்றேன், இன்னொருத்தனுக்குள்ள இருக்கிற இயேசுவை பாருங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நாளைக்கு காலையில் உங்க வீட்டை யாரோ வாங்க போறாங்க. இப்போ நான் ஒரு விடிய காலை 5 மணிக்கு 25,000 கையில் கொடுக்குறேன். 8 மணிக்கு வீடு மூழ்க போகுது. அதுகளுக்கு காசை கொடுக்கணும். 25,000 உங்ககிட்ட இல்லை, யாரும் உதவி செய்யலை. நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன்னா என்னை பார்த்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கடவுள் மாதிரி. அடா பாவிகளா, அப்போ மட்டும் எப்படி கடவுளை கண்டுபிடிச்சிங்க? அப்போ மட்டும் எப்படி கடவுளை அப்போ கடவுள் எனக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? இருக்காரா இல்லையா? இல்லை, இருக்கிறாருன்னு நம்பினா விசுவாசம். நம்பணும், கடவுள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். இதை நம்பலைன்னா கிறிஸ்மஸ் வேஸ்ட். உனக்கும் எனக்குள்ளும் தெய்வம் இருக்கிறது, தெய்வ குணங்கள் இருக்கிறது. கடவுள் மனித சாயல், நம்மளுடைய கடவுள் சாயல். ஒவ்வொரு மனுஷனையும் கடவுள் என்னவா? தனது சாயலாக படைத்தார். மனுஷன் அதை சாயலாக மாற்றுகிறான். சாயல்னா மண்ணு, கடவுள் சாயல் நீ. அப்போ உனக்குள்ள கடவுள் இருக்கார். அதை கண்டுபிடி. உன் பிள்ளைய எரும மாடுன்னு திட்டும் போது நீ நல்லா யோசி. அவன் திரும்ப தாய் எரும மாடுன்னு சொன்னான்னா உன் கதி என்ன ஆகும்? பசுமாடுன்னு சொல்லும் போது உன்னை காலமாடுன்னு திட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆக பிரியமான பிள்ளைகளே, எல்லோருக்குள்ளும் கடவுள் இருக்கிறார், எல்லோருக்குள்ளும் கடவுள் இருக்கிறார். அதை கண்டுபிடிக்கணும். ஆபிரகாமனுடைய கண்ணீரிலே கடவுள் இருந்தார், அசிங்கத்திலே கடவுள் இருந்தார், அவமானத்திலே தனிமையிலே கடவுள் இருந்தார். அதான் சொல்றார், உன்னை நான் பெரிய இனமாக்குவேன். 2, உனக்கு ஆசி வழங்குவேன். 3, உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன். 4, 5, 6, 7. புரியுதா? அவ்வளவுதான். ஒரு வீட்டில் ஒரே சண்டையான், பயங்கர சண்டை. இந்த சண்டையை பார்த்த சாமியார், அப்பா அம்மாவுக்குள்ள சண்டை நடக்குமா? இந்த 3 பசங்க பெற்று வச்சிருக்காங்க. இது 3 சொல்லுமா, அம்மா அதை எடுத்து அடிமா அப்பாவை. இவன் சொல்லுவான், அம்மா இதை எடுத்து அடிமா, நல்லா சண்டை போடுமா, அந்த வார்த்தை சொல்லுமா, இந்த வார்த்தை சொல்லுமா. இது 3 வேடிக்கை பார்க்க, அது 2 சண்டை போடுமா. எப்பவுமே பசங்க தான் சண்டை போடுவாங்க. இங்கே அப்பா அம்மா 2 சாந்திரான சண்டை, பிள்ளைங்க வேடிக்கை பார்க்குது. சண்டை நடக்குது. சாமியார் வந்துட்டார். ஏய், கனவுல ஏதோ ஒன்று வந்துச்சு, உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ஆளுகிட்ட இயேசுநாதர் இருக்காராம். ஒரு ஆள் இயேசுவாக இங்கே நடமாடுறாராம் அவங்க வீட்டில். எனக்கு தெரியாது. ஒரு வாரம் கழித்து யார் அந்த இயேசுநாதர் நான் சொல்கிறேன், அது வரைக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். போயிட்டு கொஞ்ச நேரத்தில் அவங்க வீட்டுக்காரர் வேலையிலிருந்து வந்தாராம். அவங்க மனைவி அவங்க வீட்டுக்காரர் உள்ள நுழையும் போது, வாங்க ஏசப்பா. எப்படி வாங்க ஏசப்பா? அவர் வர ஏசம்மா. அவர் 2 பேரும் ஏசப்பா ஏசம்மா. இந்த பசங்கள்லாம் டியூஷன் முடிச்சு வீட்டுக்கு வந்தாங்க. வாங்க ஏசு மகனே, வாங்க ஏசு மகளே அப்படின்னு கூப்பிட்டு, ஏசப்பா ஏசம்மா, ஏசு மகளே ஏசு மகனே அப்படின்னு உள்ள வீட்டுக்குள்ள ஒரே இயேசுவா நடமாடின உடனே சண்டைகள் மறைந்தது, சண்டைகள் மறைந்தது, தீமைகள் மறைந்தது. ஒரு வாரம் கழிச்சு சாமியார் வந்தார். நீங்கள் 5 பேருமே இயேசுநாதர்கள்,
நீங்கள் 5 பேருமே இயேசுநாதர்கள் தான். ஆக பிரியமானவர்களே, எல்லோருக்குள்ளும் தெய்வ குணமும் இருக்கிறது, மிருக குணமும் இருக்கிறது. தெய்வ குணத்தை தூக்கி நிற்கிற பொழுது நீ இயேசுவாக மாறுகிறாய். ஆகவே கிறிஸ்மஸ் என்றால் கடவுள் நம்மோடு வாழ்கிறார் என்பது பொருள். இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன் அசிங்கத்திலும் உன் அவமானத்திலும், உன்னுடைய ஆபத்திலும் உன் விபத்திலும் உன் மகிழ்ச்சியிலும் உன் கண்ணீரிலும் எல்லா சூழல்களிலும் கடவுள் உங்களோடு தங்கி இருப்பாராக. அருமையான வசனம் மிக அழகாக சொல்கிறது. ஆண்டவன் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவன் திருமுகத்தை ஒளிரச் செய்து உன்மீது ஆசி பொழிவாராக. தன் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. ஆமென்.